அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் மனம். அந்த மனதை மனோகரன் என்று நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள். அந்த மனதிற்கான நாளாக சந்திர நாளான சோமவாரத்தை சொல்லுவார்கள். சோமவாரம் என்பது சிவபகவானை நோக்கி நம்ம விரதமிருந்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக மனம் தெளிவு கிடைக்கும். மனத்தெளிவுடன் எதை செய்தாலும் ஜெயம் உண்டாகும். வரும் திங்கட்கிழமை மார்ச் 16ஆம் தேதி அற்புதமான சோமவார பிரதோஷ தினம். அன்றைய தினத்தில் நான் சொல்லும் ஒரு எளிய மந்திர வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலமாக மனத்தெளிவு உண்டாகும், சிவனருள் கிடைக்கும். அதன் மூலமாக மனரீதியாக நீங்கள் செய்யும் எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஆம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து ஓம் நமசிவாய நமசிவாய என்று அண்ணாமலையாரை நினைத்து 27 முறை சொல்லி அதற்கப்புறம் அந்த அரிசியை நீங்கள் கிழக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கப்புறம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சிவ 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 என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டும் உங்கள் மூச்சாய் பேச்சாய் செயலாய் வைத்து கொள்ளுங்கள். 4 மணிலிருந்து 6 மணி மாலையில் நீங்கள் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றி ஒரு சின்னதாக ஒரு மஞ்சளில் பிள்ளையாரும் சிவலிங்கம் பிடிச்சி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து சகல காரியங்களும் சகல செல்வங்களும் வசியமாகக்கூடிய கொங்கண சித்தர் மந்திர வாழில் கொடுத்த ஒரு மந்திரம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்கள். ஓம் நமசிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்து என் வாழ்வில் மனத்தெளிவு உண்டாக வேண்டும், மனத்தெளிவின் மூலமாக நான் செய்யும் எல்லா காரியமும் ஜெயமுண்டாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த மஞ்சளை கரைச்சி நெற்றியில் வச்சுட்டு உங்கள் கல்லாப்பெட்டி உங்கள் வீட்டோட நிலவு பேலன்ஸை கொஞ்சோண்டு துளசி செடியில் விட்டுட்டு வரும் 5 நாட்கள் இந்த மஞ்சளை உங்கள் நெற்றியில் வையுங்கள். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு 100% மனத்தெளிவு உண்டாகும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசியை நீங்கள் அடுத்த நாள் பொங்கல் வச்சோ அல்லது பறவைகளுக்கோ தொடர்ந்து 5 நாளும் போடுங்க. அன்று இரவு படுக்க போகும்போது அண்ணாமலையாரை நினச்சி ஓம் சிவசிவ ஓம் 27 முறை எழுதி நிம்மதியாய் படுங்க. பெட்டில் படுக்காமல் தரையில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு தூங்குங்க. பெரும் மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கின்றேன். மறக்காமல் இந்த எளிய சூட்சம பரிகாரத்தை செய்து பாருங்கள். மனம் தெளிவானால் அத்தனையும் தெளிவாகும். மனத்தெளிவுக்கு சந்திரனை மகுடமாய் சூடியிருக்கக்கூடிய அந்த சந்திர மகுடேஸ்வரரை வரும் திங்கட்கிழமை வழிபாடுகளை செய்து பாருங்கள். நிச்சயமாய் நல்மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் நமக்கு.